ரோஸ் டே ஏன் கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பூக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வருஷம் பிப்ரவரி 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோஸ் டேங்கிறது கொண்டாடுவாங்க. அது வேலண்டைன் வீக்கோட ஃபர்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் டே தான். அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ரோஸ் கொடுக்கறத வந்துட்டு நம்மளோட அன்பை சொல்கிற விதமாகவும் அதே மாதிரி ஒரு அழகை குறிக்கிற விதமாகவும் ரோஸுங்கிறது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரோமன் மெத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காதல் தெய்வம் வீனஸை குறிக்கிறது ரோஸ் தான். அதனால போகிற போக்கில் என்ன ஆச்சுன்னா ரோஸ் கொடுக்கறது ஒரு பாரம்பரியமாகவே மாறிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கலர் ரோஸுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விதமான அர்த்தங்கிறது இருக்குது. நீங்கள் ரெட் ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லவ்வை குறிக்கிறதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகை குறிக்கிறதாகவும் இருக்குது. அதை பிங்க் ரோஸ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதை பற்றி குறிக்கிறதா இருக்குது. எல்லோ ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கிறதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸை குறிக்கிறதாகவும் இருக்குது. ஒயிட் ரோஸ் பார்த்தீங்கன்னா அதோட பியூரிட்டியை குறிக்கிறதும் அப்புறம் வந்துட்டு பீஸை குறிக்கிறதாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. ரோஸுங்கிறது ஒரு கிஃப்ட் மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபீலிங்ஸை சொல்கிற விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு ரோஸ் டேக்குள்ளே வந்துட்டு இத்தனை ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு இப்போ தான் தெரியும். ஒரு மாதிரி எனக்கே ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த ரோஸ் டே அன்னைக்கு உங்களோட சொல்ல முடியாத ஃபீலிங்ஸையும் வந்துட்டு உங்களால் ஒரு ரோஸ்னால உங்களால் சொல்ல முடியுது. இதுதான் இந்த ரோஸ் டேவோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சுடுங்க இந்த ரோஸ் டேக்குள்ளே இத்தனை விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.